ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் பார்க்கலாமா? ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, கத்த ஆரம்பிப்பாங்க. "நீ இந்த மாரி துரோகம் பண்ணிட்ட. உன் ஃபேமிலியே ஃபேக் ஃபேமிலி" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம ஹீரோ கூட இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேக் ஒய்ஃப் ஆகட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அப்போ கூட வந்து நம்ம ஹீரோக்கு வந்து சப்போர்ட்டா வந்து நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அப்போ கூட வந்து, "நீங்க எல்லாரும் ஒத்துமையா இருங்க. ஃபேமிலிய வந்து பார்த்துக்கோங்கன்னு" சொல்லிட்டு இத மட்டும் வந்து சொல்லிட்டு போறாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு மாரி எமோஷனலா ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோ தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அதே மாரியே தான் வந்து இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம லீக்கு பயங்கரமா வந்து சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து இந்த மாரி அரெஸ்ட் ஆயிட்டார்ல. அது மட்டும் கிடையாது. நம்ம ஹீரோ பண்ண வேலையெல்லாம் ஒரு போஸ்டர் மாரி போட்டு எல்லா இடத்துலயும் வேற ஒட்டிலாம் வேற வச்சது இவன் தான் வந்து பண்ணது. ஸோ நம்ம லீக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா சந்தோஷமா இருக்கு. இனிமேல் வந்து அவங்க ஃபேமிலிய வந்து எப்படி வந்து இத்தன பேர வந்து மீட் பண்ண போறானுங்க? எப்படி இவ்வளோ பேர ஃபேஸ் பண்ண போறானுங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இன்னைக்கு வந்து நல்லா ஸ்பைசியா சாப்பிடணும்னு நினைக்கிறேன். எனக்கு இருக்கிற அப்படியே சந்தோஷத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு, அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட பாத்தியா அவர் ஜாலியா வந்து பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட வீட தான் காட்டுறாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா செம்ம டென்ஷனா இருக்காங்க. இப்போ ஹீரோக்கு என்ன பண்றது? அவர எப்படி வெளில வந்து கூட்டிட்டு வர்றது? அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட நம்ம கண்ணாடி போட்டவர் என்ன பண்றாரு, இப்பயாச்சும் இந்த லெட்ஜர் என்கிட்ட குடுத்துருமா? அத வச்சாச்சும் நம்ம வந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்க முடியுமா? அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா இது பாரு அந்த லெட்ஜர்ல வந்து அந்த லீவோட பேர் கொஞ்சம் கூட வந்து கிடையாது. இதுல எல்லாமே அந்த எக்ஸ் பிரசிடென்ட் அந்த மேனேஜரோட பேர் மட்டும் தான் வந்து இருக்கே தவிர, அந்த லீவோட பேர்ல இது கொஞ்சம் கூட வரல. ஸோ இது குடுத்தாலும் நமக்கு வந்து வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த மாரி சொல்றாங்க. அப்ப நம்ம கண்ணாடி போட்டவரு, நம்ம ஹீரோயினோட அக்காலாம் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அட்லீஸ்ட் அந்த லெட்ஜராச்சும் குடுத்துருமா, அட்லீஸ்ட் நம்ம ஹீரோவயாச்சும் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா இந்த மாதிரி இத பாருங்க ஒரு வாரண்ட் இல்லாம தான் வந்து கொண்டு போயிருக்காங்க. அவர் 48 மணி நேரத்துல எப்படி பார்த்தா வெளில வந்துருவாரு. அதனால வந்து நீங்க யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. இப்ப அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலியா வந்து இங்க வந்து இருக்கணும். என்ன நடந்தாலும், ஏது நடந்தாலும் அவருக்கு வந்து அகைன்ஸ்ட்டா நம்ம மட்டும் மாறவே கூடாது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஒத்துமையா இருக்கணும். இதுதான் வந்து அந்த லியோ வந்து ஆசைப்படுறான். அவன் ஆசைய நம்ம வந்து நிறைவேத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி, நம்ம ஹீரோயின் இப்படி சொல்ல எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அப்பதான் கொஞ்சம் அமைதியா ஆவுறாங்க. ஏன்னா வந்து அந்த லீ ஆசைப்பட்டது இதுக்கு தான். எல்லாமே வந்து உடைஞ்சு போயிட்டா ஹீரோவே மொத்தமா உடைஞ்சுருவாருன்னு. பட் இங்க நம்ம ஹீரோயின் சொன்ன ஒரு விஷயத்தால எல்லாரும் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இப்போதைக்கு நம்ம அமைதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்காக தான் வெயிட் பண்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து மேனேஜ்மென்ட் ஆஃபீஸ்ல எல்லாரும் தாம் தூம்னு வந்து கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னா 17.8 பில்லியன் ஒன் வந்து காணாம போயிருக்குல்ல. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, சிஸ்டம்ல அப்படி காட்டுது. பட் சிஸ்டம்ல இவங்க வந்து அதுக்கேத்த மாரி அரேஞ்ச்மென்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது அங்க இருக்கிற வொர்க்கர்ஸ்க்கு தெரியாதுல்ல. வெறும் மேனேஜருக்கும், எக்ஸ் பிரசிடென்ட்க்குலாம் தானே தெரியும். நம்ம அக்கவுண்டிங் மேனேஜரா இருக்கிற நம்ம ஹீரோயோட அக்காவுக்குலாம் தெரியும்ல. ஸோ இவங்களுக்கு யாருக்குமே அத பத்தி தெரியாது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. நீங்க வந்து சிஸ்டம் எல்லாம் மெயின்டெயின் பண்றீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது, அப்போ வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்கூல் பில்டிங் வேற இப்ப கட்டணும், செய்யணும். இதுக்கெல்லாம் எங்க காசு அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க ஒர்க் பண்றவங்க, இல்ல சார் இப்ப அக்கவுண்ட்ல என் பைசா கூட இல்ல சார். அது மட்டும் இல்ல, இப்ப இன்னும் நெறைய விஷயங்கள் வேற பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ரொம்ப அதிகமாகும். எங்களுக்கே என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லும்போது, இங்க பார்த்தீங்கன்னா பெரிய கலவரமே நடக்குது. இப்ப இந்த விஷயம் வேற வெளில வந்துருச்சு. இனிமேல் இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வேற கம்மியாகும். இத நினைச்சு இவங்க எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாக்களோட கேங் தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ரொம்ப நல்லவர்ன்னு நெனச்சோம். ஆனா இவரு இப்படி பண்ணுவார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. பார்க்க இவ்ளோ அப்பாவி மாதிரி இருக்காரு. இதோ பாரு பேங்க்குக்குலாம் வேற போயிருக்காரு. அந்த ஃபோட்டோ கூட வந்து போட்டுருக்காங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த சுருட்ட முடி லேடி வந்தது. என்னம்மா நீங்க எல்லாருமே ஹீரோவ பத்தி தப்பா பேசுறீங்க. இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் நியாயமா தெரியல. அவன் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதே நீங்க சொன்ன மாரி இந்த பணத்த அடிச்சிருந்தா கூட, இந்நேரத்துக்கு அவன் வந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆயி எங்கேயாவது போயிருக்கணும். பட் அவன் ஸ்டில் இங்கேயே வந்து இருக்கணும்னா, நீங்க என்ன வந்து எல்லாமே வந்து இப்படி தப்பு தப்பா நெனச்சுட்டு இருக்கீங்க? ஏன் அந்த ஸ்கூல் பிரச்சனையில கூட அவரா தானே வந்து எல்லாமே பண்ணாரு, செஞ்சாரு இப்படின்னு. பட் நல்ல மனுஷன போய் நீங்க எல்லாருமே வந்து இப்படி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லன்னு சொல்லிட்டு, எல்லாம் நம்ம அவருக்காக வந்து ஒத்துமையா வந்து நிக்கணும் இந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சுருட்ட முடி லேடி தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கே வந்து புரியுது. சரி ஓகே இப்ப நம்ம என்ன மேடம் பண்றது? அவர் வந்து பேங்க்குக்குலாம் போன மாரி ஃபோட்டோலாம் கூட இந்த போஸ்டர்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அந்த லேடி ஏம்மா எதுக்கு வேணாலும் பேங்க்குக்கு போயிருக்கலாமா? நீ ஏம்மா அப்படிலாம் வந்து நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, இந்த லேடி தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு ரொம்ப சப்போர்ட்டா வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க ஆஃபீஸ்க்கு போய் என்ன பண்றாங்கன்னா, அந்த போஸ்டரே பார்த்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்டவர போய் எப்படி எல்லாம் சந்தேகப்படுறாங்க. முதல்ல வந்து அந்த எக்ஸ் பிரசிடென்ட்ட ஆள காணோம். இப்ப இந்த மேனேஜர் வேற எங்கன்னு தெரியல. முதல்ல அவன போய் தேடணும்னு சொல்லிட்டு, இந்த அம்மா பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜர தேட வந்து போகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மேனேஜர தான் காட்டுறாங்க. அவர் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சேம் அதே தான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ இவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருப்பார்ல.
நம்ம ஹீரோயினோட அக்காவும் ஹீரோவும் சேர்ந்து தான் வந்து இந்த பணத்தெல்லாம் திருடிட்டாங்க. அததான் பத்தி ரீவைண்ட் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா இதுக்கும் பின்னாடி நம்ம லீ தான் வந்து இருக்காரு. அவரு தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து படிக்க வச்சிருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் படிக்கும்போது கூட இதுல 18 பில்லியன் அந்த பணத்த வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு காசு கூட நையா பைசா கூட எடுக்கலன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இது ரொம்ப அவருக்கே பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டமா இருக்கு. ஏன்னா, மொத்த காசுலயும் பாதி இவரு தான் வந்து எடுத்திருப்பார் போல. அத நம்ம எடுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லும்போது இவருக்கே ஒரு மாரி மனசாட்சி வந்து உறுத்துது. அது மட்டும் இல்ல, லீ பையப்புல வேற பாத்தீங்கன்னா மிரட்டி விட்டுருப்பாரு. "இத பாருங்க சார், நீங்க இந்த மாரி அகைன்ஸ்டா எனக்கு பண்ணீங்கன்னா, இந்த எக்ஸ் பிரசிடென்ட்க்கான நிலைமை என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ, அதனால கொஞ்சம் யோசிச்சு இது பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு இந்த மாரி பயமுறுத்தி வச்சிருப்பாரு. இதுதான் இப்ப நம்ப மேனேஜரும் பாத்தீங்கன்னா நெனச்சுட்டு இருக்காரு. நெனச்சு என்ன பண்ணுவாருன்னா, சரி வேணாம் உடனே நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும்னு சொல்லிட்டு, அவரு சூட்கேஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்து கிளம்புறாரு எங்கேயோ. அப்ப கரெக்ட்டா பாத்தீங்கன்னா, நம்ம சுற்றமுடி லேடி அங்க தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இவருக்காக தான். கரெக்ட்டா இவரு போக, "என்ன சார் நீங்க எங்க போறீங்க? இந்த மாரி வந்து நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா? இல்ல வேற ஏதாவது விஷயமா? நீங்க எங்க வந்து சூட்கேஸ் தூக்கிட்டு இப்ப ஊருக்கு போறீங்களா?" அப்படி இப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஆளுக்கா நான் எஸ்கேப் ஆனா போதும்ன்னு சொல்லிட்டு அந்த லேடிய புடிச்சு தள்ளி விட்டு வந்து ஓடுறாரு. ஓடி போய் ஒரு டாக்ஸில வந்து ஏற பாக்குறாரு. பட் ஆனா வந்து நம்ம ஆளுங்க வந்து அசால்ட்டா வந்து புடிச்சுட்டானுங்க. "என்னப்பா நல்லா டொக்கா வந்து மாட்டிக்கிட்டியான்னு" சொல்லிட்டு 3 பேரும் பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. அப்பதான் கரெக்ட்டா பாத்தீங்கன்னா, நம்ம சுற்றமுடி லேடி வருது. "அப்பா நீங்க எல்லாரும் வந்துட்டீங்களே! இந்த ஆள புடிக்கலான்னு சொல்லிட்டு வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண நல்ல வேளை உங்க கையில வந்து சிக்கிட்டான்னு" சொல்லிட்டு இந்த லேடியும் பாத்தீங்கன்னா செம்மையா வந்து சந்தோஷப்படுறாங்க. ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆக அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவ தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா நம்ம லீ பையப்புல வந்து உள்ள வந்து இவர் வந்து பாக்குறதுக்கு வராரு. உள்ள வந்தோனே நம்ம ஹீரோ கிட்ட, "என்னப்பா எல்லாம் எப்படி இருக்க? எல்லாம் வந்து சௌகரியமா இருக்குதா? பாருப்பா இந்த ஃபோட்டோல நீ ரொம்ப வந்து அழகாவே இருக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்மையா வந்து கடுப்பேத்துறாரு. அது மட்டும் கிடையாது. இப்ப அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயமான இதுல அந்த ஸ்கூல் பில்டிங் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் நம்ம ஹீரோ வேற பாத்தீங்கன்னா வெளில விட்டுருப்பார்ல. ஸோ அத வந்து இவரு வந்து என்ன சொல்றாருன்னா, "இந்த மாரி அந்த விஷயத்தலாம் வெளில விட்டா நான் வந்து ரொம்ப டென்ஷன் ஆவேன்னு நெனச்சியா? ஸோ அதான் நான் இந்த விஷயத்த பண்ணேன். இப்போ உனக்கு வேற சாய்ஸே கிடையாது. ஒண்ணு எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இல்லன்னா நான் குடுக்குற கெஸ்ஸ வச்சு தான் நீ வந்து உன் வேலைய வந்து இது பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஒண்ணு நீ இங்கேயே இருக்க போறியா? இல்ல நீ என்ன பண்ண போற?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாய்ஸ்லாம் வேற குடுத்து நம்ம ஹீரோ செம்மையா வந்து வெறுப்பேத்துறாரு நம்ம லீ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ப போலீஸ் கமிஷனர் வெளில இருந்து வந்து தான் பார்த்துன்னு தான் வந்து இருக்கிறாரு. என்னன்னா, இந்த போலீஸ் கமிஷனருக்கு நம்ம லீ பையவுல சுத்தமாவே வந்து பிடிக்காது. ஏன்னா, இவருகிட்ட வந்து இந்த மாரிலாம் வந்து இருந்தா தான் அந்த கிளப்ல வந்து ஜாயின் பண்ண முடியுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த போலீஸ் கமிஷனர் அமைதியா இருக்காரு. அப்ப பக்கத்துல இருக்க ஆள் வந்து கேட்கிறாரு, "சார் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவரா வந்து தெரியல. வாரண்டே இல்லாம ஒருத்தர வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணி வந்து வச்சிருக்கோம். அந்த விஷயம் வெளில தெரிஞ்சாலே நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாகும் சார்" அப்படின்னு சொல்லும்போது, அந்த போலீஸ் கமிஷனரா, "இத பாருப்பா கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணலாம். இவன் வந்து இவ்ளோ பெரிய ஆளா வந்து நிக்கிறான். இவனுக்கு கீழ நம்பலாம் வந்து வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனா நமக்குன்னு ஒரு சான்ஸ் வரும்ல. அப்ப இவன நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இப்பதைக்கு வந்து நீ எதுவும் வந்து கண்டுக்காத, செய்யாத" அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸ் கமிஷனர் இப்படி வந்து பேசிட்டு இருக்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, நம்ம லீ பையப்ல தான் வந்து காட்டுறாங்க உள்ள. நம்ம லீவா என்ன பண்ணாரு, "இந்த மாரி நீ வந்து ஒழுங்கா வந்து இருந்தா நல்லது. என் பேச்ச கேட்டா நல்லது. ஆனா என் பேச்ச கேட்கிற மாரியே வந்து தெரியல. 48 மணி நேரம் நீ உள்ளேயே இரு. அப்பதான் வந்து உனக்கு வந்து யோசனையா இருக்கும்னு" சொல்லிட்டு நல்லா சாப்பிடலாம் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா, வெறுப்பேத்தி விட்டு கிளம்புறாரு. நம்ம லீவ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கூட பேசி முடிச்சுட்டு வெளில வரும்போது, நம்ம லீயோட அசிஸ்டன்ட் என்ன பண்றாரு, இந்த மாரி அந்த மேனேஜர் வந்து எங்க போயிட்டான்னு தெரியல சார். ஆனா அவன் வந்து ஊர விட்டு எங்கேயும் போகலன்னு சொல்லும்போது, நம்ம லீ பைபிள் என்ன பண்றாரு, முதல்ல அவன கண்டுபிடிச்சு சீக்கிரமா வந்து இது பண்ணுங்க. இல்லன்னா அவனே நமக்கு ஒரு பிரச்சனை ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம லீ வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து சொல்றாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம ஹீரோவோட ஆட்கள தான் வந்து காட்டுறாங்க. அந்த கிழவன பார்த்தீங்கன்னா, பார்த்த உடனே வந்து எல்லா லேடீஸும் வந்து தொரத்திட்டு வராங்க. பட் இந்த கிழவனா, நான் ரொம்ப வந்து பாப்புலர் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அவரே புகழ்ந்துக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின லிஃப்ட்டுக்குள்ளவே வந்து அலோ பண்ண மாட்றாங்க. பட் நம்ம ஹீரோயின் அதுக்கெல்லாம் சலச்சவங்களே கிடையாது. இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோட 3 ஆளுங்கள் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் லாட்ல வந்து இந்த மாரி வந்து நீங்கலாம் வந்து திருடங்க. உங்களுக்கெல்லாம் வந்து பார்க்கிங் லாட்ல கூட வந்து ஸ்பேஸ்லாம் வந்து விடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. பட் நம்ம ஆளுங்க சும்மாவா, ஆமாண்டா நாங்க வந்து திருடங்க தான். ஆனா திருடனுக்கும் ஸ்பேஸ் வேணும்னு சொல்லிட்டு அவனுங்களே பார்த்தீங்கன்னா வந்து வெறுப்பேத்தி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஃபேஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன பையனும், நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம சின்ன பையன் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து எல்லாருமே நம்ம கிட்ட வந்து பேச மாட்டேன்றாங்க, செய்ய மாட்டேன்றாங்க. என்ன ஆச்சு? அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கேட்கும்போது, நம்ம ஹீரோயினா அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. நீ வந்து அதுக்கெல்லாம் வந்து கஷ்டப்படாத. சரி வா வந்து நம்ம கிளம்புறோம்ன்னு சொல்லும்போது, அந்த குட்டி பையன் என்ன பண்றாருன்னா, நான் வந்து பிளே கிரவுண்ட்ல கொஞ்ச நேரம் விளையாடணும்னு நினைக்கிறேன். என்ன கூட்டிட்டு போங்கன்னு வந்து கூட்டிட்டு போவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, இவங்க வந்த உடனே அங்க இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைய கூட்டிட்டு வந்து போயிடுறாங்க. அப்ப அந்த குட்டி பையன் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி சோகமா ஆயிடுறான். நம்ம வந்து யாருமே வந்து ரியல் ஃபேமிலியா இல்லாதனால தான் எல்லாருமே நம்மள இப்படி பார்க்குறாங்களா, செய்றாங்களா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயினா இத பாருப்பா ரியல் ஃபேமிலி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம இத்தன நாள் வந்து ஒத்துமையா இருக்கோம்ல, கஷ்டத்த கூட நம்ம ஒத்துமையா இருக்கோம்ல.
அதுதான் வந்து ரியல் ஃபேமிலி. நம்ம வந்து பிளட் ரிலேட்டடா வந்து இல்லைனா கூட இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஒத்துமையா இருக்கோம்ல, அதுதான் வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த பையனுக்கு ரொம்ப மோட்டிவேட்டா பேசுறாங்க. நீ அந்த மாதிரிலாம் வந்து நடந்துக்காத, நீ ஜாலியா வந்துரு, நெஞ்ச நிமித்திட்டு நட, நல்லா சிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா செம மோட்டிவேஷனா வந்து கொடுத்துட்டு 2 பேரும் பாத்தீங்கன்னா ஜாலியா வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அக்காவை தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அக்காவுக்கு பாத்தீங்கன்னா கில்ட்டினஸ் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏன் என்ன தூங்கல, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட அக்காவா இந்த மாதிரி வந்து பேசாம அந்த லெஜரை வந்து கொடுத்துருடி, அந்த லெஜர் குடுத்துட்டா எந்த பிரச்சனையும் வந்து இல்ல. அத பாரு, நான் பண்ண தப்புக்கு நான் தண்டனை கண்டிப்பா வந்து அனுபவிக்கிறேன். நான் ரெடியா தான் இருக்கிறேன். நீ வந்து லெஜர தயவு செஞ்சு ஹீரோ கிட்ட குடுத்துரு. ஹீரோ அத பாத்துப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினுக்கா என்னக்கா நீ இப்படிலாம் வந்து பேசுறேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் நம்ம ஹீரோயோட அக்காவ இத பாரு, இது வந்து ரொம்ப நாள் வந்து நீடிக்காது. கண்டிப்பா நான் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு தான் வந்து ஆகணும். ஸோ அதனால வந்து நான் எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கேன். நீ வந்து அந்த லெட்ஜர குடுத்துருன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா, சரி அக்காவே சொல்ட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த லெட்ஜர குடுக்கவும் வந்து ரெடியா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ரிலீஸ் ஆயிட்டு வந்துட்டாரு. நம்ம தான் பாத்தீங்கன்னா, அவர் வந்து கூட்டிட்டு வராரு. அப்ப பாத்தீங்கன்னா, அபார்ட்மெண்ட்ல பெரிய வந்து ஒரு போராட்டமே போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்த விட்டே போகணும்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா நம்ம ஹீரோவல எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து, இந்த பேப்பர் அது இதுன்னு சால்ட் தூவி போடுறது, அதுக்கப்புறம் முட்டி அடிக்கிறது, இந்த மாரி வேலைலாம் வந்துட்டு பண்றாங்க. அப்போ கரெக்ட்டா பாத்தீங்கன்னா, சால்ட் தூவி அடிக்கும்போது, கரெக்ட்டா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அம்ப்ரெல்லா வச்சு வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்ப கூட பாத்தீங்கன்னா வந்து, இந்த மாரி நான் உனக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப்லாம் பண்றேன். எனக்கு காசு எக்ஸ்ட்ராவா குடு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவா நீ கொஞ்சம் லேட்டா வந்துட்டம்மா அப்படின்னு சொல்லி இந்த சமயத்துல கூட செம்மையா வந்து கலாய்ச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. உங்கள மாரி ஆள் வந்து இங்க இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாருமே இங்கருந்து போங்க. இப்ப கூட பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ ஃபேக்கா வந்து இருக்கிறீங்க. ஒழுங்கா எங்க காச வந்து குடுத்துட்டு போங்க. அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, "இது பாருங்க அவர் ஒண்ணும் வந்து காசெல்லாம் வந்து எடுக்கல. அவரு அகைன்ஸ்டா வந்து எவிடன்ஸே இல்லாதனால தான் இப்ப அவர் ரிலீஸ் ஆகி வெளில வந்திருக்காரு. அத கூட நீங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, நம்ம ஹீரோயின் மேல பார்த்தீங்கன்னா, சால்ட் வந்து தூவுறாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கா பார்த்து 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கலவரத்துல கூட ஒரு ரொமான்டிக்கான மொமெண்ட் இருக்கு. அப்ப கரெக்ட்டா நம்ம வராரு. "ஏப்பா இங்க என் மேல தான் எல்லாம் தூவுறாங்க. கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் கொட குடுங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பாவம் பரிதாபமா மூஞ்சி வச்சு நிப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, "இத பாருங்க நான் ஒண்ணும் வந்து திருடல, எடுக்கல. கண்டிப்பா சொல்றேன். இந்த பணத்த உண்மையிலே எடுத்தவங்கள நான் கண்டுபிடிச்சு குடுத்துட்டேன் இந்த இடத்துல இருந்து நான் போவேன். அதுவரைக்கும் வந்து எங்க ஆட்கள நீங்க யாருமே வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போடுவாங்க. இத எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம லீயும் ஒரு பக்கம் வந்து பார்த்துட்டு தான் வந்து இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றமுடி லேடிய தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா அந்த மேனேஜர் வந்து இப்ப இவங்க கஸ்டடியில தான் வந்து இருக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவும் அங்க தான் வராரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அவங்க ஆட்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஹீரோ வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜர் கூட என்ன பண்ண சார், சாரி சார் தயவு செஞ்சு என்ன வந்து விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் நம்ம சுற்றமுடி லேடி தான் பார்த்தீங்கன்னா பேசுறாங்க. நம்ம சுற்றமுடி லேடி பார்த்தீங்கன்னா, "நீ வந்து கவலைப்படாத. நீ வந்து ரொம்ப நல்லவன் தான்" அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவ பத்தின உண்மையே தெரியாம பேசுறாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறாரு, இங்க உண்மைய வந்து சொல்லிடுறாரு. தான் எதுக்காக இங்க வந்து இந்த மாரி பிரசிடென்ட் ஆனா அப்படின்ற எல்லா விஷயம் சொல்லும்போது, அந்த லேடிக்கு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுது. ஐய்யயோ! அப்போ வந்து உண்மையிலேயே நீயே தான் அந்த பணத்த வந்து எடுத்துட்டியான்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, "இத பாருங்க மேடம், நான் வந்து அந்த பணத்த எடுக்கணும்னு தான் நெனச்சேன். ஆனா நான் இங்க வரதுக்கு முன்னாடியே அந்த பணம் வந்து காலியாயிடுச்சு. அது யாரோ வந்து எடுத்துட்டு இருக்காங்கன்னு" சொல்லும்போது, அந்த லேடி பார்த்தீங்கன்னா, வேற யார் எடுத்திருப்பா? அந்த எக்ஸ் பிரசிடென்ட்டும் இவனும் தான் வந்து எடுத்திருப்பானுங்கன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவா, "இல்ல மேடம், இதுக்கு பின்னாடி இன்னொரு ஆளும் இருக்காங்க. அந்த லீன்னு சொன்னேன், அந்த டேஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அது மட்டும் இல்ல, இங்கேயே இருக்காரே, அவரு தான் வந்து இந்த விஷயத்திலயும் வந்து இருக்காருன்னு சொல்லும்போது, நம்ம தூற்றமடிகள நம்ப முடியல. என்னது அவ்ளோ நல்லவனா தெரிஞ்சு, அவன் வந்து இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கானான்னு சொல்லிட்டு, கண்டிப்பா வந்து நீ என்ன பண்ண, அந்த பணத்த கண்டுபிடிச்சு குடுத்துட்டு தான் நீ இந்த இடத்த விட்டு போற. நீ இன்னசென்ட்ன்னு முதல்ல ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு, இந்த லேடி பார்த்தீங்கன்னா, அப்ப கூட உண்மைய தெரிஞ்சுட்ட உடனே நம்ம ஹீரோக்கு இன்னமும் ஸ்டில் சப்போர்ட்டா தான் வந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்க பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டி பையனையும், நம்ம தாத்தாவையும் தான் வந்து காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு வெளில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி திருடன் திருடன்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதிலாம் வச்சிருப்பாங்க போல. ஸோ அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் வராரு. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து சந்தோஷமாகுது. அந்த பையன் கூட பார்த்தீங்கன்னா, "அங்கிள் இதெல்லாம் வந்து நான் கிளீன் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாம் சரியாயிடும்னு" சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா, உள்ள போ ட்ரை பண்ணுவாங்க. அப்ப அந்த கிழவன் என்ன பண்ணுவான், சரி டோர் லாக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவாரு. நம்ம குட்டி பையனா, ஐயோ! டோர்லாம் ஒண்ணும் லாக் ஆகலன்னு சொல்லிட்டு டமால் வந்து தொறந்துருவானா, அந்த கிழவனும் பார்த்தீங்கன்னா, டமால் வந்து கீழ வந்து விழுந்துருவாரு. ஃபுல்லா தண்ணியா ஆயிடும். அப்ப எல்லாரும் பார்த்தீங்கன்னா, டேய் ஒரு வயசானவன் கீழ விழுந்துருக்கா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணாரு. ஆனா அவரால முடியாது. நீ இங்கே கெடன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா போயிடுவாரு. அந்த கிழவனும் பார்த்தீங்கன்னா சாபோட்டுட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டார்ல. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து புடிச்ச டிஷ் எல்லாம் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒயிட்டா இருக்குது. அது வந்து வந்து அது ஒரு சடங்கா, அதுக்கப்புறம் அந்த உப்பெல்லாம் கூட நம்ம ஹீரோ மேல தூவி போட்டுருப்பாங்கல்ல. ஸோ அதனால நீங்க வந்து சுத்தமாயிட்டு இருக்கீங்க. இனிமேல் நீங்க பண்ண போற வேலைலாம் சூப்பரா இருக்க போகுது. கண்டிப்பா நீங்க தான் வந்து ஜெயிப்பீங்கன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவோட ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா, செம்ம மோட்டிவேஷனலா வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம
ஹீரோக்கு எல்லாம் கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம என்னதான் வந்து பண்ணாலும் நம்ம ஃபேமிலி கூட இருக்காங்கல்ல அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல நம்ம ஹீரோ வந்து இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா ஒளிச்சு வச்சிருந்த லெஜரை வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஹீரோ கேட்பாரு, ஏமா இந்த இடத்துல போய் லெஜரை போய் எடுத்து வச்சிருக்க, புக் ஷெல்ஃப்ல போய் சப்போஸ் அந்த குட்டி பையன் வந்து புக் எடுத்து படிச்சானா என்ன ஆகும், தெரியாம கீழே கீழே விழுந்துராதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயினா இது எல்லாமே வந்து புதுசு தான், ஸோ அதனால வந்து எடுக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது, அதனால தான் நான் இங்க வச்சேன். அது மட்டும் இல்ல, இந்த லெட்டர ஏன் தெரியுமா உங்ககிட்ட வந்து குடுக்குறேன்? எங்க அக்கா வந்து அவங்க பண்ண தப்ப வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துட்டாங்க. எங்க அக்காவோட வாழ்க்கைய நான் உன்ன நம்பி தான் வந்து குடுக்குறேன். ஸோ நீ தான் வந்து பார்த்துக்கணும். தப்பு பண்ணவங்களுக்கு நீ தான் வந்து தண்டனை வாங்கி குடுக்கணும். அதனால தான் உன்கிட்ட இது எல்லாருமே குடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் குடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து அந்த லெட்டர வந்து படிக்க பார்க்குறாரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்களா தான் இருக்கு. அதுலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம லீவோட பேர் சுத்தமாவே இல்ல. எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ் பிரசிடென்ட்டும் அந்த மேனேஜரோட பேர் மட்டும் தாமே அவங்க அக்கா வந்து இத போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம மேனேஜர் பையன் தான் வந்து காட்டுறாங்க. இவனுங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, சாப்பாடு குடுக்குறேன்ற பேர்ல அந்த மனுஷன செம்மையா வந்து கடுப்பேத்துவாங்க. இதெல்லாம் வந்து சாப்பிடு, இல்ல சாப்பிடக்கூடாது. நீ என்ன ஆனா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன செம்மையா வந்து கடுப்பேத்திட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வருவாரு. அந்த லெட்ஜரோட வந்து வந்துருவாரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டா வந்து சொல்லிருவாரு. இந்த லெட்ஜர்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரஸனோட பேரும் உன் பேர் மட்டும் தான் இருக்கு. லியோட பேர் சுத்தமாவே இல்ல. இப்ப எக்ஸ்பிரஸ் என்ன ஆனாரு? அவர் இறந்து போயிட்டாரு. சோ அவரு வந்து கணக்குல வரமாட்டாரு. சோ மொத்த பணத்தையும் நீ தான் அடிச்ச மாரி ஒரு கணக்கு வந்து வந்துரும். சோ இனிமே நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்களே ஒரு முடிவெடுங்க. அந்த லீ பையப்புல கிட்ட கிட்ட இந்த லெட்ஜர் மாட்டிக்கிச்சுன்னா, அவன் எஸ்கேப் ஆயிடுவான். நீங்க தான் வந்து மாட்டிப்பீங்க. சோ நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த மேனேஜர் கிட்ட வந்து முடிவ வந்து விட்டாரு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா, லீ பையப்புல வந்து அவரோட நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்குல்ல. இந்த ஸ்கூல் கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயம் வேற கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அட்வைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாரி அந்த டவுன் ப்ராஜெக்ட் வந்து நீங்க ஒருத்தவங்க மட்டும் பண்ணா வேலைக்கு ஆகாது. சில கம்பெனிஸோட சேர்ந்து வந்து பண்ணுங்க. அப்பதான் வந்து நல்லது. ஏன்னா மொத்த கம்பெனி நீங்களே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தான் வந்து பிரச்சனை ஆகும். ஆல்ரெடி நீங்க பண்ண வேலையால இப்ப நெறைய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம லீக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து கோவம் வருது. கொஞ்சம் நிலைமை இறங்கிட்டோனே, இவனுங்கலாம் வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ற லெவலுக்கு நம்ம வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு, சரி ஓகே சார் என்ன பண்றது? யானைக்கும் அடி சறுக்கும் அப்படின்ற மாரி எனக்கு இருக்கு. ஆனா ஒரு நாள் என் நிலைமை சரியாயிடுச்சுன்னா, நீங்கலாம் என்ன ஆவீங்கன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு, அந்த டைம்ல கூட நம்ம லீவ் வந்து அவரோட கெத்த வந்து விட்டு குடுக்க மாட்டேன்றாரு. ஸோ இந்த சீன் அப்படியே காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட அப்பாவ தான் வந்து காட்டுவாங்க ஹாஸ்பிட்டல்ல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்க்கு வந்து போயிட்டாரு. ஸோ டாக்டர் என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் ஆளுங்க கிட்ட இந்த மாரி அவங்க கார்டியன் வந்து கூப்பிடுங்க. அவரோட நிலைமை கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவோட அப்பா என்ன பண்றாருன்னா, இல்ல இல்ல வேணாம். அவன வந்து வர வைக்காதீங்க. அவன் கொஞ்சம் பிஸியா இருப்பான். அப்படின்னு சொல்ல போலீஸ்காரங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. டாக்டர்ஸ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த போலீஸ் ஆள மீட் பண்ண வருவாரு. அந்த போலீஸ் ஆள "இத பாருப்பா உங்க அப்பான வந்து மெடிக்கல் பில்லாம் வந்து என்னால விட முடியாது. நீ காசு குடுத்தா தான் நான் ஏதாவது பண்ணுவேன், செய்வேன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இத பாருங்க. அத விட ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். இத மட்டும் நீங்க பிரஸ் ரிலீஸ் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து லீ மேல எவ்வளோ கோவமா இருக்கீங்கன்னு நல்லாவே வந்து தெரியும். அவன பழி வாங்கின என்னெல்லாம் பண்ணணும்னு நல்லாவே வந்து தெரியும். இந்த இது மட்டும் நீங்க வெளில விட்டீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ நல்ல பேர் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது. இந்த ஒன் கிளப் ஒண்ணு சேரணும்னு நெனச்சீங்களே, அதெல்லாம் வந்து இதுவாயிடும். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த ஸ்கூல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, அத வந்து ஃபோட்டோ, அதோட எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து குடுத்துருக்காரு. இந்த ஆளும் பார்த்தீங்கன்னா, சரிப்பா நான் யோசிச்சு வந்து செய்றேன்னு சொல்லிட்டு, அந்த எவிடன்ஸ மட்டும் வாங்கிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா, ஹீரோ கடகடன்னு வந்து ஓடுவார். பார்த்தா நம்ம ஹீரோ அவரோட அப்பாவ பார்க்கறதுக்கு தான் வந்து வருவாரு ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த மாரி உங்கள வந்து வெளில கொண்டு வந்துட்டு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கப்பா. கூடிய சீக்கிரம் நீங்க வந்து வெளில வரப்போறீங்கன்னு சொல்லும்போது, அவர் பார்த்தீங்கன்னா, "இந்த பார்றேன் என்ன நெனச்சு ஏன்டா நீ வந்து கவலைப்படுற? நான் வந்து நல்லா தான் இருக்கேன். என்னலாம் அந்த மாரிலாம் வந்து பார்க்காத. நீ கூட வந்து இப்ப எப்படி இருக்க தெரியுமான்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோ "ஆமா நான் கொஞ்சம் ஹேண்ட்ஸமா தான் இருக்கிறேன். உங்கள விட வந்து இன்னொருத்தவங்க வந்து எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சுன்னு" சொல்லும்போது, அப்ப நம்ம ஹீரோவ கொஞ்சம் நெனச்சு பார்க்குறாரு. நம்ம ஹீரோயின பத்தி கொஞ்சம் நெனச்சு பார்க்குறாரு அவரு. நம்ம ஹீரோவோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா, "யார்ப்பா அந்த பொண்ணு அழகா இருப்பாளா?" அப்படி இப்படிலாம் சொல்லி கேட்க, நம்ம ஹீரோவா, "அதெல்லாம் எதுவும் கிடையாதுப்பா. நீங்க வேற" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, "கண்டிப்பா நான் உங்கள வந்து வெளில கொண்டு வருவேன். என்ன மட்டும் நம்புங்க. நீங்க வந்து கூடிய சீக்கிரமே வந்து இந்த இடத்த விட்டு வந்துருவீங்கன்னு" சொல்லும்போது, வயசானவரா, "இத பாருப்பா, நீ வந்து அதெல்லாம் வந்து ஒண்ணும் பண்ண தேவையில்ல. நீ வந்து கெட்டவனா வந்து எல்லார்கிட்டயும் வந்து பிராண்ட் வேணா எடுத்திருக்கலாம். ஆனா நீ வந்து அந்த கெட்டதுல கூட மத்தவங்களுக்கு எப்படி உதவி செய்யணும் தான் வந்து நினைப்ப. எல்லாரையும் காப்பாத்தணும்னு தான் நினைப்ப. உன்ன பத்தி எனக்கு நல்லாவே வந்து தெரியும். நீ எனக்காக எவ்வளோ வந்து பண்ற, செய்ற. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, பெரிய ரிஸ்க் எல்லாம் வந்து எடுக்காத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுவாரு. நம்ம ஹீரோவா இந்த மாரி, "சரி இதெல்லாம் கேட்க முடியல. நான் வந்து கிளம்புறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு" சொல்லும்போது, என்னன்னே தெரியல நம்ம ஹீரோவோட அப்பா
பாத்தீங்கன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்பா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எமோஷனலா வந்து ஆயிடுறாரு. சோ இந்த சீன் அப்படியே இங்க பாத்தீங்கன்னா கட் ஆகுது. மறுநாளாக நம்ம லீ என்ன பண்றாருன்னா ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு. என்னன்னா இப்போ அவர் பண்ற இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையா இருக்குல்ல. சோ அதுக்காக வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவர் இருக்காரு பாத்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட்லயே வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து வச்சிருக்காரு. எல்லா அம்மாக்களும் இருக்கிறாங்க, முக்கியமான ஆட்கள் எல்லாருமே வந்து இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து என்ன கேட்காங்க, சார் இதை வந்து நீங்க உங்க கம்பெனியே வந்து பண்ணிருக்கலாமே சார், எதுக்கு சார் இங்க வந்து நீங்க வந்து ப்ரெஸ் வந்து வச்சிருக்கீங்க, இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்கான ஒரு விஷயமா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம லீ பைபுல என்ன பண்றாருன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது சார், இந்த மாதிரி நானும் வந்து இந்த இடத்துல தான் வந்து இருக்கிறேன், இதெல்லாம் வந்து சப் கான்ட்ராக்டர் பண்ண தப்பு சார், என் மேல எதுவும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கவங்க பாத்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன சார் உங்க மேல பழி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் மேல வந்து பழி போடுறீங்க, அப்பவும் பார்த்தா நீங்களா தான் வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம லீ பைபுல என்ன பண்றாரு, இல்ல மேடம் அப்படிலாம் எதுவும் கிடையாது, என் மேலயும் தப்பு இருக்கு, நானும் வந்து மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் மன்னிப்பெல்லாம் வந்து கேட்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இப்ப இருக்க அந்த கிண்டர் கார்டன் வந்து இடிச்சு தள்ளிட்டு புதுசா வந்து கட்ட போறாங்களா, அப்படி கட்டுற டைம்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பசங்க எல்லாருமே ஒரு இங்கிலீஷ் கிண்டர் கார்டன்ல வந்து சேர்த்து விட்டு அதுக்கான எல்லா மொத்த செலவையும் நாங்களே வந்து பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வந்து மன்னிப்பெல்லாம் வந்து கேக்குறாங்க. அங்க இருக்க எல்லா சில பேர் பாத்தீங்கன்னா பாருங்க அவர் பண்ண தப்புக்கு அவர் வந்து வந்து இதெல்லாம் வந்து சொல்றாரு, இப்போ கூட அவரை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிரஸ்னோட ஆளுங்க சில பேர்லாம் பாத்தீங்கன்னா நம்ம லீக்கு சப்போர்ட் பண்றாங்க. பட் நம்ம சூப்பர்மணி லேடி என்ன பண்ணுதுன்னா, இதை பாருப்பா இப்போ வந்து இது மாதிரி ஈஸ்டாரு பண்ணிட்டாரு, அதுக்காக வந்து மறுபடியும் அவர் வந்து நம்ம சொல்றியே, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்க சில பேர் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்காங்க, சில பேருக்கு பாத்தீங்கன்னா வந்து மனசு மாறிட்டு இருக்கு. இப்படி பட நடுவுல பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, பெரிய ஹேமர் மாதிரி இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா வந்து எடுத்துட்டு வராரு. வந்த உடனே பாத்தீங்கன்னா எல்லாருமே ஷாக், என்னது இவர் கையில வந்து ஹேமர் இருக்கு, என்ன இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம லீவே பாத்தீங்கன்னா யோசிக்கிறாரு. அப்ப திடீர்னு என்னன்னு தெரியல, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஆட்களை தான் வந்து காட்டுறாங்க. இவனுங்க ஏதோ சிசிடிவி ரூம்ல பாத்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்குல்ல இந்த மீட்டிங், அதை வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பாக்குற மாதிரி வந்து டெலகாஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது அபார்ட்மெண்ட்ல இருக்க அத்தனை பேருமே பாக்குற மாதிரி டெலகாஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து என்ன சொல்றாரு நம்ம ஹீரோ, இதை பாருப்பா உன் விஷயத்த நான் வந்து ஒண்ணு வந்து கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு நேரா பாத்தீங்கன்னா நம்ம லீ அடிக்கிற மாதிரி போயிட்டு அங்க இருக்க சிவரை பார்த்தீங்கன்னா டமால் டமால் வந்து அடிக்கிறாரு. பார்த்தா இப்போ ஒரு இடத்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது உள்ள பாத்தீங்கன்னா சிமெண்ட், ஜல்லி, அதுக்கப்புறம் கம்பி தான் வந்து இருக்கும். பட் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கார்பேஜா தான் இருக்கு. இதை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது கம்பி இருக்க வேண்டிய இடத்துல குப்பையா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, இந்த இடத்த வந்து விசாரிச்சு பிளான்லாம் போட்டு பார்த்துருக்காங்க. பார்த்தா இந்த இடத்துல சில இது வந்து இப்படிலாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட கேங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பின்னாடி செஞ்சு இப்போ எல்லார் மத்தியிலும் தெரியணும்னு சொல்லிட்டு அதுவும் லீக்கு முன்னாடி இது வந்து தெரியணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் மாத்திரம் ஷாக் ஆகுது, என்னடா இது செங்கல் ஜல்லி இருக்க வேண்டிய இடத்துல குப்பையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஷாக்கு. ப்ரெஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோவா ஸ்கூலை வந்து புதுசா வந்து இது பண்றீங்க கட்டி தரீங்க சரி, அப்படி இந்த இடமே இப்போ இவ்வளவு மோசமா இருக்கு, அப்ப இங்க இருக்க அந்த 10,000 வீடும் புதுசா கட்டிட்டு வந்து இது பண்ண போறீங்களா, என்ன சார் இதெல்லாம் வந்து நியாயமா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்னும் கூடுதலா வந்து வெறுப்பேத்த நம்ம லீக் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து கோவம் வருது. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா என்ன சார் நீங்க வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்றீங்க, இப்போ உங்களுக்கு சாய்ஸே வந்து என்னவா இருக்கும் தெரியுமா, ஒண்ணு என்ன மாதிரி ஆளை ஏன் மீட் பண்ணோம், என்ன மாதிரி ஆளை ஏன் வந்து இப்படி வந்து பகச்சுக்கிட்டோம், அப்படிதான் வந்து உங்களுக்கு கோவமா இருக்கும், ஏன்னா நான் வேணா ஒரு 2 3 கெஸ்ட் கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடுங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இப்படி வெறுப்பேத்தி விட்டு போவேன். நம்ம லீ பைபிள பாத்தீங்கன்னா கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியல, கார்ல வந்து ஏடகூடமா வந்து கத்திட்டு இருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து அவருக்கு பிரஸ்ல இருந்து சேர்ந்த ஒரு ஆள் இருப்பார்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கால் பண்றாரு. நம்ம லீ என்ன பண்றாரு, இப்ப வந்து இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாரு. பட் அந்த ஆள் என்ன பண்றாரு, சார் இது எல்லாமே அபிஷியலா எல்லா இடத்துலயும் வந்தாச்சு, உங்களோட விஷயம் தான் இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கு, எங்களால எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம லீ பைபிள் இந்த டைம் எல்லாருமே கழட்டி விட்டுறாங்க. ஸோ நம்ம லீக் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பேக் ஃபயர் ஆயிடுச்சு நம்ம ஹீரோவால. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோட அக்கா அந்த தாத்தா எல்லாருமே காட்டுறாங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா இதை பத்தி தான் பேச்சு செம்ம ட்ரெண்டிங்கா வந்து போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோனோட அக்காவா சரி ஓகே இனிமேல் வந்து டேசன் கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப் வந்து எப்படி இருக்கும் இருக்குமா இருக்காதுன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் அந்த தாத்தாவுமா சத்தியமா வந்து இருக்காது, அதான் செக்மேட் வச்சாச்சுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் இப்படி சந்தோஷப்பட, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம லீ வந்து செம கடுப்பா இருக்காரு. ஏன்னா இப்ப இந்த விஷயம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாரோட பில்டிங்கும் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்குமான்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பத்தின வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்ம லீக்கு இன்னும் பெருசா வந்து தலைவலியா வந்து மாறிடுச்சு. அது மட்டும் கிடையாது, இப்ப இந்த விஷயம் வந்து
பரவ ஆரம்பிச்சதுனால நம்ம லியோட அந்த கம்பெனி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம டவுனா போயிடுச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ல தான் போயிட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, போலீஸ் கமிஷனர் கிட்ட பேசியிருக்காருல்ல, இந்த எவிடன்ஸ்லாம் குடுத்துட்டு அவர்கிட்ட வந்து பேசுறாரு. இந்த மாரி அந்த போலீஸ் கமிஷனர் சரி ஓகேப்பா நீ நெனச்சது வந்து பண்ணிட்ட. நான் வந்து உங்க அப்பாவ வந்து மெடிக்கல் பெயில்ல விட்டுறதுக்கு வந்து அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ இத பாருங்க சார் இந்த சான்ஸ் நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லன்னா உங்களுக்கு தான் வந்து பேக் ஃபயர் ஆயிடும்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து டோர் பெல்லாம் வந்து அடிக்குது. நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா போறாரு. பார்த்தா நம்ம சுருட்டமுடி லேடி வந்து எல்லார் கூடயும் வந்து நிப்பாங்க. இந்த மாரி எல்லாரும் பார்த்தீங்கன்னா மன்னிப்புலாம் வந்து கேட்கறாங்க. இந்த மாரி நாங்க பண்ணது தப்பு சார். நீங்க வந்து எடுத்து சொன்னதுக்கு பதில் நாங்க வந்து உங்கள வந்து திட்டிட்டோம். எல்லாமே பண்ணிட்டோம், செஞ்சுட்டோம். எங்கள மன்னிச்சிடுங்க. நாங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றோம் சார் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவ எனக்கு நீங்க பின்னாடி நின்னாவே போதும். மத்தத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா செம்ம சப்போர்ட்டிவா வந்து இப்ப எல்லாருக்கும் வந்து நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம லீ பைபிள் என்ன பண்றாருன்னா, ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோவோட அப்பாவ பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கே வந்து போயிட்டாரு. நம்ம லீ பைபிள் மட்டும் தான் உள்ள இருக்காரு. நம்ம ஹீரோவோட அப்பாவ ஹீரோ தான் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. பட் ஆனா இவன் வந்திருக்குன்னு பார்த்த உடனே, "யார்ப்பா தம்பி?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம இல்லையே இந்த மாரி உங்க பையனுக்கு சார்பா நான் வந்து வந்திருக்கேன் சார். உங்கள பார்க்கலான்னு வந்திருக்கேன்னு சொல்லும்போது 2 பேரும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஹீரோவோட அப்பா அப்ப கூட கேட்பாரு, "நீ யார்ப்பா தம்பி? என்ன வந்து ஏப்பா பார்க்க வந்திருக்கன்னு?" சொல்லும்போது, நம்ம லீவா இந்த மாரி ஹீரோ வந்து ஒரு குப்பைய வந்து விட்டாரு. அத கிளீன் பண்ணதுக்காக நான் வந்து வந்திருக்கேன். அது மட்டும் கிடையாது. எங்க அம்மா கூட வந்து இந்த மாரி தான் ரொம்ப இதுவாலாம் பண்ணுவாங்க. ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா, நான் கூட வீடுலாம் கட்டுனோம். அத வந்து இடிச்சாங்க, பண்ணாங்க. எங்க அம்மா வந்து கஷ்டப்பட்டு வந்து இது எல்லாமே பண்ணாங்க, செஞ்சாங்க. ஆனா எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அப்பதான் வந்து நான் ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிட்டேன். நம்ப வந்து ஒரு விஷயத்த பண்ணணும், செய்யணும்னா அந்த அளவுக்கு நம்ம வளரணும். அதே மாரி நம்மகிட்ட ஆட்கள் இருந்தா தான் இந்த மாரி விஷயம்லாம் வேலைக்கு ஆகும். ஸோ அதனால தான் வந்து நான் இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தையும் வந்து உருவாக்கியிருக்கேன். அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவோட அப்பா என்ன பண்றாருன்னா, இந்த மாரி உன்ன பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கு பையனா. நீ வந்து சின்ன வயசுல எப்படி இருந்தே எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா இப்போ உன்ன பார்க்க பரிதாபமா இருக்கு. உன் சாம்ராஜ்யத்தையே அழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம லீக்கு பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து கோவமே வரும். இந்த மாரி பேசிட்டியே, என்னையே வந்து எடுத்தெறிஞ்சு பேசிட்டியேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த ஹீரோவோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, ஏதோ மூச்சு அடைக்கிற மாதிரி வந்து இருக்கும். இவன் என்ன பண்ணா, வேணும்னே அந்த ஆக்ஸிஜனையும் வந்து கட் பண்ணி விட்டுர்றான். ஸோ இங்க இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவங்க அப்பாவ பார்க்கறதுக்காக வந்து வர்றாரு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா, லிஃப்ட்ல தான் வந்து போறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு லிஃப்ட்ல, நம்ம லீ வந்து ஒரு லிஃப்ட்ல. பட் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, லீய பார்க்கல. சரி லீயும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து பார்க்கல. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வராரு. வந்த உடனே அப்பா வந்து பார்க்குறாரு. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சைலன்ட்டா இருக்காரு. பக்கத்துல இருக்க மிஷின் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்டாப் ஆகி வந்து நிக்குது. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பீட்லாம் வந்து செக் பண்றாரு. அப்புறம் வெளில போய் ஹெல்ப் எல்லாம் வந்து கேட்குறாரு. பட் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இங்க நம்ம ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா, இறந்து போயிட்டாரு. லீ தான் வந்து சாவடிச்சுட்டு வந்து போயிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபியூனரல் அதெல்லாம் வந்து நடக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி சோகமா தான் இருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம லீ வந்து வராரு. வந்து அந்த இதுவெல்லாம் சடங்கெல்லாம் வந்து செஞ்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா, ஆறுதலா வந்து பேசுறாரு. இந்த மாரி உங்க அப்பா இறந்தது நெனச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா. நான் வந்து ரொம்ப வந்து வருத்தப்படுறேன். ஆனா வந்து அவர் கடைசி நிமிஷத்துல நான் அவர் கூட தான் வந்து இருந்தேன். அவர் சாகுறப்ப கூட நான் அவர் கூட தான் வந்து இருந்தேன். நீ அவர் கூட இல்லையே, அப்ப எனக்கு ரொம்ப வந்து வருத்தமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்னடா பண்ண அவருன்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம லீவா இது மாரி உன் வாழ்க்கையில வந்து தேவையில்லாத ஒரு ஆணியா வந்து அவரு இருந்தாரு. அத நீ புடுங்குறதுக்கு பதில் நான் வந்து புடுங்கிட்டேன். சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோக்கு வந்து இது பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்றான். "உங்க அப்பாவ சாவடிச்சது நான் தான்" சொல்லிட்டு போயின்னே இருக்கிறான். நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து கோவம் வந்து கத்துறாரு. ஸோ இதோட தான் பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட் வந்து முடியுது. பாய் பாய்.